நடிகர் ராகவா லாரன்ஸ் தெருநாயுடன் மக்களை ஒப்பிட்டு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் குமார், இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை உத்தண்டியில் நடிகர் லாரன்ஸ் அரசியலுக்கு வருவதை குறித்து தனது ரசிகர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெரு நாய்களை கூட பிடித்ததை கொடுத்தால்தான் சாப்பிடும். ஒரு சில நாய்கள் பிஸ்கெட்டை எடுத்துக்கொள்ளும், ஒரு சில நாய்கள் பிரியாணிக்கு எதிர்பார்க்கும். அதே போல் வீட்டில் உள்ள ஒரு திருநாய்க்கு இந்த அளவு மாற்றம் என்றால் தமிழகத்தை ஒரு நபரிடம் கொடுத்துள்ளோம், அதற்காக கொஞ்சம் அவகாசம் வேண்டும், மாற்ற வேண்டும் என எதிர்பார்த்த நீங்கள் அதற்கான நேரத்தையும் வழங்க வேண்டும் என விஜய்க்கு ஆதரவாக நடிகர் ராகவா செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார். அதாவது அரசியலுக்கு வருவதை குறித்து தனது ரசிகர்களுடன் ராகவா லாரன்ஸ் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கிழக்கில் ராகவா லாரன்ஸ் போட்டியிடுகிறார் என்ற கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தகவல் பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த சூழலில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவதா இல்லையா என்பதை குறித்து கருத்து தெரிவிக்குமாறு கேட்டு வருகிறார். இது குறித்து கடந்த 12ஆம் தேதி ராகவா லாரன்ஸ் வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அரசியலுக்கு செல்லலாமா என்று தன் தாயிடம் கேட்டதாகவும், அதே போல் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியலுக்கு செல்லலாமா என்று தன் தாயிடம் கேட்டதாகவும், 2 முறையும் அரசியல் வேண்டாம், அது ஒரு சாக்கடை என்று தாய் தெரிவித்ததால் நான் வரவில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது விஜய் அவர்கள் தொடங்கிய கட்சி காசு பணம் ஜாதி மதத்தை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறதா என்று தாயிடம் கூறிய பொழுது, இப்பொழுது நீ அரசியலுக்கு செல்லலாம் என்று தனது தாய் சம்மதம் தெரிவித்ததாக ராகவா லாரன்ஸ் வீடியோவில் கூறியிருந்தார். மேலும் தன் மக்களுக்காக பல்வேறு சேவைகளையும் உதவியும் செய்து வருகிறேன் என்று அந்த வீடியோவிலும் கூறியிருந்தார். இந்த நிலையில் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருகிறாரா இல்லையா என்பதை குறித்து இந்த ரசிகரிடம் சென்னை ஈசிஆரில் ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக சென்னை உத்தண்டியில் இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் இல்லத்தில் அவரது ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் ஏராளமாக திரண்டு வந்தனர். ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்து பேசிய ராகவா லாரன்ஸ், விஜய்க்கு எதிராக எழும்பும் விமர்சனங்கள் அனைத்தும் பொறாமையில் இருக்கின்றன எனவும், 1 மாதமாக இந்த அரசு என்ன செய்கிறார்கள் என நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனவும், நல்லா இருக்கிறது, சூப்பராக உள்ளது எனவும், கோயில் பள்ளி அருகே உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டது நல்ல விஷயம் எனவும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செயல்பாடுகள் நன்றாக உள்ளது எனவும், தாவேக அரசிற்கு ஒரு சில கால அவகாசம் கொடுக்க வேண்டும், விஜய் மீதான பொறாமையில் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் விமர்சனங்கள் தெரிவித்து வருகின்றன, தாவேகவுடன் வருகின்றதா என்பது எல்லாம் சஸ்பெண்டாக ஒரு சில போன் கால் தனக்கு வந்ததாகவும், அதே போல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆசையோடு தன் அனைத்து விஷயங்களும் நான் செய்து வருகிறேனும், நான் இங்கு வெறுப்பு அரசியல் செய்யவில்லை, பணம் என்பதுதான் எல்லாம், நான் மறைய போகும்போது ஊரே அழுகு போவதும், இது போன்ற விஷயங்களை பேசி வந்த நிலையில், அதே போல் குறிப்பாக அந்த பேட்டியில் அவர் பேசிய ஒரு விஷயங்கள் மட்டும் தற்போது ஒரு சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது, பேசும் பொருளாக உள்ளது. அதாவது, தெரு நாய்களை கூட பிடித்ததை கொடுத்தால் தான் சாப்பிடும், ஒரு சில நாய்கள் பிஸ்கெட்டை கொடுத்தால் எடுத்துக்கொள்ளும், ஒரு சில நாய்கள் பிரியாணிக்கு ஆசைப்படும், அதே போல்தான் ஒரு நாடே ஒருவரிடம் கொடுத்துள்ளோம், மாற்ற வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்த்து கொண்டதும், அதற்காக கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும் எனவும் விஜய்க்கு ஆதரவாக ராகவா லாரன்ஸ் பேசியுள்ளார். இந்த 1 மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்றது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு, வீட்டுக்குள்ளே போனாதான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ளே போன பிறகு தான் சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்கு. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க.
பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு. மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன்.